அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டைனி அப்படின்ற ஒரு சூப்பரான சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சூனியக்காரி அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. அண்ட் அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க எதிர்பார்க்காத விஷயமா ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றதையும் அண்ட் இதுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களையும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி இருக்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க, அதாவது காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. ஊர் தலைவரான குரு அப்படின்றவர் ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இது நாள் வரைக்கும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தது போதும், இனிமேல் நம்ம ஊர்ல ஒரு சாவு கூட நடக்க கூடாது, நம்மளோட குழந்தைகளை நம்ம இழக்க கூடாது, இது எல்லாத்துக்குமே அந்த சூனியக்காரி தான் காரணம், அவளை நம்ம விடக்கூடாது அப்படின்னு மாதிரி ஆக்ரோஷமா பேச ஊர் மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண பட்டா அப்படின்ற படத்தோட ஹீரோயின் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. லண்டன்ல இருந்த இவங்க இப்போ இங்க இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, லதா அப்படின்றது அவங்களுடைய பேர். ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா கிட்ட போய் நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் யூகே போகலான்னு இருக்கான், நான் அவன் கூடயே போக விரும்புறேன்னு சொல்ல அப்பா பயங்கரமா எதிர்க்கிறா, நீ போக கூடாது அப்படின்ற மாதிரியும் திட்டுறாரு. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க தங்கச்சியோட நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, வண்டி எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அண்ட் இவங்களும் இவங்களோட தங்கச்சி கிட்ட அப்பா கிட்ட சொல்லிடு, நான் இனிமேல் இந்த ஊர் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லி வண்டியில் ஏறிட்டு கிளம்ப இவங்களோட தங்கச்சி, நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டேடி, நீ ஒரு சூனியக்காரிடி அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. அப்படியே பிரசன்ட் இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இவங்க தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட ஃபேமிலி லாயர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு பேசும்போது தான் இவங்களோட அப்பா இறந்து போயிட்டு இருப்பாரு. அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த உயில்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்களும் பிரசன்ட் ஆனா மட்டும்தான் அந்த சொத்துக்கள் எல்லாமே சரிபங்கா பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு உன்னோட தங்கச்சியை கூட்டு வா, அப்பதான் என்னால எதுவா இருந்தாலும் பண்ண முடியும்னு சொல்ல இவங்க தங்கச்சியை பார்த்து பல வருடங்கள் ஆச்சு. அவங்க எங்க இருக்காங்க ஏது அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காதலன் கூட தான் ஓடி போனாங்க இல்லையா, அங்க போய் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இவங்க இண்டிபெண்டா வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக தனக்குன்னு சொந்தமான இருக்க விஷயங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்களை சொன்னதால யோசிக்கிறாங்க. அண்ட் போகும்போது அந்த லாயரும் பாத்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி எங்க இருப்பா அப்படின்றதுல எனக்கு தெரியாது, ஆனா தங்கச்சியை பத்தி ஒரு நாள் போன் கால் வந்தது, அந்த இதுவே ஏதோ ஒரு நோட் புக்ல எழுதி வச்ச பேர் மாதிரி வீட்டுல வேலை செய்யறவங்க சொன்னாங்க, மேபி நீ அதை எடுத்து பார்க்கலாம் இல்லையான்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரி அதை எடுத்து பாத்துருவோமே அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க சின்ன வயசுல நிறைய கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்க நம்பர் கிடைச்சது. அது கூடவே எங்களோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட போட்டோவும் கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நம்பருக்கு போன் பண்ண கால் ரீச் ஆகுற மாதிரி தெரியல. ஆனா அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நேற்று ரீச் ஆகாம இருந்தது இல்லையா, அதே லேடி என்ன கால் பண்ணிருந்தீங்க அப்படின்ற மாதிரி போன் பண்ணி பேச அப்பதான் இவங்களுக்கு அந்த லேடி யார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீ எஸ்டேட் வச்சிருந்திருப்பாரு, அந்த எஸ்டேட்ல வேலை செஞ்சவங்களோட பொண்ணுதான் அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்கா எனக்கு தெரியலையா, என் அப்பா அவங்களோட எஸ்டேட்ல நிறைய வேலைகளை பார்த்துருக்காருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா எனக்கு எதுக்காக போன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை கேட்க ஆரம்பிக்க இவங்க தங்கச்சியை பத்தி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் பல வருஷமா கான்டாக்டே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பதில். ஆனா கடைசியா ஒரு நாள் போன் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லைன்னு சொல்ல இவங்க அது என்ன இடம்னு தெரிஞ்சுக்க முடியுமான்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது லாயர் தான். ட்ரெயின் எல்லாத்தையும் புக் பண்ணி ஒரு கேப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேப் மூலமா இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேபை ஓட்டுறது பாட்ஷா அப்படின்ற ஒரு நபர் தான். இதுக்கு முன்னாடி அவரோட வண்டியை ஆம்புலன்ஸா பயன்படுத்திட்டு இருந்தேன், இப்போ கேப் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்க மேம் அப்படின்ற மாதிரி வர வழியில இவர் பத்தின விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த புது கார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈர்ப்பு கிடையாது. பழைய காரா இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா ஊருக்குள்ள எந்த பயலுமே காணும். இதனால ஒரு 2 சின்ன பசங்க கிட்ட உதவி கேட்கறாங்க. ஆனா அந்த பசங்களும் இவங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடம் அது. அங்க நிறைய
நிறைய மக்கள் சூழ்ந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர் தலைவர் இருக்கா இல்லையா குரு, அவர் பாத்தீங்கன்னா இந்த சூனியக்காரிய நம்ம விடவே கூடாது, அடிச்சு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா போட்டு ஒரு லேடியை தாக்கிட்டே இருக்காங்க, கட்டி வச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா வண்டி, அது வந்து இறங்குது. அங்க என்னமோ கூட்டமா இருக்கு, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, அவ பாத்துட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்ற மாதிரி பாட்ஷா உள்ள போய் அங்க பார்க்க ஒரு பெண்ணை கட்டி போட்டு அடிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பயந்து போறாரு. அங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வேக வேகமா வண்டியில வந்து உட்காந்துக்கிட்டு, மேடம் இங்க ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு, சூரியக்காரின்னு ஒரு பொண்ணை அடிச்சு சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம், வாங்க இங்க இருந்து போகலான்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க அப்பதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறாங்க. பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணோட முகம் இவங்களோட தங்கச்சியோட முகம். அதாவது அடிபட்டு அங்க சூனியக்காரி அப்படின்ற மாதிரி சாகடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தெரிய வந்து பயங்கர ஷாக்கோட என்ன பண்ணதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. ஆனா அப்பதான் ஒரு 2 பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. முதல் பிளாஷ்பேக் என்ன அப்படின்னா இவங்க அதாவது அங்க சூனியக்காரின்னு புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. இவங்களோட அப்பாவுக்கு நிறைய அஃபேர் இருந்திருக்கும். அதுல ஒரு அஃபேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. குழந்தை பாதுகாக்க ஆள் இல்லாம கஷ்டப்படும் போது இவங்க வீட்டுல இருக்கிறவங்களே இவங்களை எடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த காமிச்சிட்டு 2வது பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இவங்களோட அக்கா ஓடி போயிட்டாங்க இல்லையா, இத பத்தி இவங்களோட அப்பா இவங்க கிட்ட நிறைய கேட்டிருப்பாங்க, எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இதனால இனிமேல் நீ தனியா வெளியே போகவே கூடாது, இவன் கூடிய போ அப்படின்ற மாதிரி வீட்டில் வேலை செய்யறாரு அந்த நபர் கூட லதாவை அனுப்பி வைக்க அந்த நபர் இவங்க கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல இது காதலாக ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போகுது. போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ண அந்த சைடு அந்த வீட்டுல வேலை செய்யறவர் இருக்கான் இல்லையா, இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ற. வண்டியில ஏறி கிளம்பலான்னு போக இவங்க வீட்டுல இருந்து ஓடி வந்துடுறாங்க. என்ன கூடவே கூட்டு போயிட்டுறியாடான்னு சொல்ல இவரும் இதை ஏத்துக்கிறாரு. சோ இவங்களோட ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. தன்னோட தங்கச்சி அங்க சாகடிக்கப்படுற நிலைமையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்து இவங்களுக்கு பாட்ஷா இருக்கார் இல்லையா, அவர் உதவ ஆரம்பிக்கிறாரு. அந்த வண்டி ஏற்கனவே ஆம்புலன்ஸா பயன்படுத்தப்பட்டதா இருக்குமே, ஆம்புலன்ஸ் ஐரன் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட கையில ஒரு கத்தியை கொடுக்குறாரு. இதுதான் அவங்களோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்கான ஒரே ஆயுதம் சொல்லிட்டு அந்த கும்பலுக்குள்ள புகுந்து தங்கச்சியை கஷ்டப்பட்டு காப்பாத்தி அங்க இருக்க எல்லாரையுமே கத்தி முன்னில மிரட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அங்க இருந்து வேக வேகமா அந்த ஊர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இவங்களை பாக்குற எல்லாருமே இவ சூனியக்காரி, இவளையே எங்க கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா அங்க இருக்க மெயின் டாக்டர் மட்டும் இது எதையுமே பார்க்கல. அடிபட்டு கிடக்கிறவங்களே எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஊர் தலைவரோட திறந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த பாட்ஷா பார்த்துட்டு ஓடி போய் உள்ள இருக்க எல்லார்கிட்டையும் சொல்ல, டாக்டர் எல்லா கதவையும் இழுத்து மூடுங்க, அவங்க எப்படி உள்ள வராங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா கதவுகளையும் லாக் பண்ணிடுறாங்க. உள்ள ஒரு பயலும் வர முடியாது அப்படின்ற மாதிரி என்விரான்மெண்ட் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிடுறாங்க. அண்ட் வெளியில இருக்க ஊர் தலைவரும் இவங்க உள்ள லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு சுத்தி இத்தனை மக்கள் இருக்கும், நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை ஒளிச்சு வச்சு என்னையா பண்ண போறீங்க, ஒழுங்கு மரியாதையா அவளை வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே தப்பி இல்லனா இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க சூறையாடாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இவங்களுக்காக டைம் கொடுத்து காத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு லைட்டா கேரா இருக்கு. இதனால அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸ் இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த 2 விஷயங்களும் காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த ஊர் தலைவரோட பையன் நம்மளோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த சூனியக்காரியை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பேக் சைட்ல இருந்து ஜன்னல் வழியா உள்ள எகிரி குதிச்சிடுறான். அங்க இருக்க ஒரு நர்ஸ் கொடூரமான முறையில தாக்கிட்டு உள்ள இருக்கவங்களையும் அந்த சூனியக்காரி கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல வெளியில இருக்கா இல்லையா ஊர் தலைவர், அவர் உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாட்ஷாவோட கார் வெளியில இருக்கு இல்லையா அந்த காரை தீயிட்டு கொளுத்துறாங்க. பாட்ஷாக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சது, பழமை வாழ்ந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால பயங்கரமா கதறி எழுதுகிட்டு ஒரு சாகடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கேட்டை திறக்கலான்னு போக ஹீரோயின் தடுத்து நிறுத்துறாங்க. உன்னோட கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து, அவ இது எல்லாத்தையுமே பண்றது நம்மள வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த
அந்த ட்ராப்ல நம்ம விழ வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோயினோட தங்கச்சி அண்ட் ஹீரோயின் 2 பேரும் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தங்கச்சியை இவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. அதை அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல தங்கச்சிக்கு முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்ட்ரக்சர் மூலமா தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அங்க இருக்க எல்லாருமே ஒரு கைகளையா பிரிச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து திடீர்னு அந்த ஊர் தலைவரோட பையன் கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வரா. தூக்கிட்டு போனவங்கள ஒரே குத்து பட்டு அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. பாட்ஷா இருக்காலியா ஓடி போய் அவனை புடிச்சு அடிச்சு அவங்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே புடுங்கிட்டான். அந்த சமயத்துலதான் இவன் அந்த ஊர் தலைவரோட பையன் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இவனை வச்சுதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவனை அடிச்சு புடிச்சு கொண்டு போய் இவன் உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தந்தாகணும். அப்படி தரலன்னு வைங்கள இவன் என்ன ஆவான்னு உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவனை உள்ள கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் இவன் ஒரு நர்ஸ் அடிச்சு போட்டிருப்பான் இல்லையா, அந்த நர்ஸுக்கு தேவையான முதலுதவிகளை எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. இவங்க ஆம்புலன்ஸுக்கு டிமாண்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்க போதிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளியூர் போனா மட்டும்தான் தங்கச்சிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க வெளியில இருக்கவங்க எல்லாருமே இப்போ நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம், ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு வயசானவரை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வயசானவர் மூலமா இவங்களோட தங்கச்சியோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அப்பாவை எதிர்த்துக்கிட்டு காதலன் கூட ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. காதலனோட ஊர்ல இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர் தலைவர் இவங்க மேல கண் வைக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களை அடையணும் அப்படின்ற ஆசை அவருக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ண இவங்களோட கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா போக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு நாள் கடைக்கு போகணும்னு ட்ரை பண்ணும்போது அப்ப ஊர் தலைவரால இவங்க பயங்கரமா கிண்டல் செய்யப்படுறாங்க. இந்த விஷயத்த வேகமா ஓடி வந்து இவங்களோட மாமியார் கிட்ட சொல்லும் போது அவங்க இதை பெருசாவே எடுத்துக்கல. இவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் கடவுள் மாதிரியானவர், அவரை நீ தப்பா பேசலாமா அப்படின்னு மாதிரி இவங்களை அடிச்சுட்டு இனிமேல் வெளியே போனா முக்காடு போட்டுக்கிட்டு போ அப்படின்னு மாதிரி தள்ளி விட்டுடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினை ஒரு மாதிரி பாதிப்படையே செஞ்சிருது. என் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காளே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஓடி வந்து என்னோட மனைவி பிரெக்னெண்டா இருக்கா, பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காமா, கொஞ்சம் காப்பாற்ற முடியுமாமா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க நர்ஸ் எல்லாமே உள்ள அனுமதிக்கிறதா தெரியல, ஏன்னா வெளியில போய்கிட்டு இருக்க பிரச்சனை அந்த மாதிரி. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வெளியில 2 உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, அதை விட்டுற போறீங்களா, அவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சியை பார்க்கணும்னு கிளம்ப இங்க இருக்காங்க இல்லையா அந்த லேடி, அதாவது நர்ஸ், அந்த பிரசவமா இருக்க லேடியை மட்டும் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களோட கணவரை வெளியிலே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து அந்த பிரெக்னன்ட் லேடியோட மொத்த ஆட்டிடியூடும் மாற ஆரம்பிக்குது. கையில ஒரு கம்பி மாதிரியான ஒன்றத்தை வச்சிருப்பாங்க. அது எடுத்து அந்த நர்ஸ் அப்படியே குத்தி கிழிச்சு ரத்த வெள்ளத்துல அவங்கள சாகடிக்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி என்ன பிளான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வெளியில அந்த ஊர் தலைவர் தன்னோட பையனை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருப்பார் இல்லையா. அப்ப இவருக்கு தோணுன பிளான் தான் இந்த லேடியை உள்ள அனுப்பணும் அப்படின்றது. இந்த ஊர் தலைவருக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவல் பிரெக்னென்ட் ஆன இவங்க தன்னோட தம்பி ஸ்தானத்துல இருக்கவனை அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஸோ உள்ள வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த நபரை தூங்கிட்டு ஸ்ட்ரக்சர்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க தப்பிச்சு போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேகமா இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பிரெக்னெண்டா இருக்க லேடியும் தன்னை யாரும் சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேகமா அதை எல்லாத்தையும் புஷ் பண்ணி கேட்டை திறந்து வெளியில போகலான்னு ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து இவங்களுக்கு பிரசவ வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால கேட்டை லாக் பண்ணிட்டு வெளியிலே உட்காந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயக்கத்துல இருக்க அந்த நபரும் எழுந்துக்க முடியாம இருக்கும்போது இவங்களோட சத்தத்தை கேட்டு இவங்களோட ஆளுங்க எல்லாமே வேகமா ஓடி வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இந்த சைடு வெளிப்பக்கமா கதவு பூட்டப்பட்டிருக்கதால ஹீரோயினால உள்ள இருந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன்ல இருக்கும் போது பாட்ஷா ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்த கதவை திறந்துட்டாரு. முதல் வேலையா அந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கா இல்லையா அவனை புடிச்சு உள்ள தூக்கி போட்டுட்டு இந்த லேடியை உள்ள அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த ஊர்க்காரங்க இருக்காங்களே ஒரு அருவா மாதிரி இருக்கும், அது எடுத்து வேகமா இவங்க பக்கம் தூக்கி விட அந்த பிரெக்னன்ட் லேடியோட முதுகுலே சொருவி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணி வச்சுன்னா பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்களோட அம்மாக்கு உடல் ரீதியா ஒரு பெரிய நோய் இருக்கு
அப்படின்ற மாதிரி டாக்டர் மூலமா தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால கணவர் ரொம்ப சோகத்துல இருக்கும்போது இந்த 2 குழந்தைகளும் என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகும். முதுகுல தாக்கப்பட்ட அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தை மட்டும்தான் உயிர் பொழைச்சது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இதனால ஹீரோயின் ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. ஏன்னா இந்த நிலைமையில இவங்க வந்திருக்கவே வேண்டாம், இவங்களை கன்வின்ஸ் பண்ணி உள்ள அனுப்பி இப்போ இவங்களை சாக கொடுத்துட்டாங்க. இவங்களோட குழந்தை அம்மாவை பார்க்காமலே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இவங்களோட தங்கச்சியோட பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. கணவரும் இவங்களும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகும், குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த ஊர் தலைவர் சாமியார் மாதிரி தான் இருப்பாரு, அவர்கிட்ட பரிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஊர் தலைவர் மேல ஒரு பேட் இமேஜ் இருக்கிறதால இவங்க போக வேணாம் அப்படின்ற மாதிரி பேச, இவர் நான் இருக்கல, இது ஒரு முறை மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ஊர் தலைவர் பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த லேடி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கால்களை தொட்டு அவங்கள நெருங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்க வேகமா ஓடி வந்து இவங்களோட கணவர் கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னோட துணிகள் எல்லாத்தையும் அவர் கரெக்ட் சொல்றாரு, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, வாங்க இங்க இருந்து போகலான்னு சொல்ல பட்டுன்னு அந்த ஊர் தலைவர் வெளியே வராரு. இவங்க சொன்ன விஷயங்களை பண்ணல அப்படின்றதுனால கண்டிப்பா இவளுக்கு குழந்தை அப்படின்றது ஒன்று பிறக்காது. இந்த ஊர் மக்கள் இவளால நிறைய பேர் செத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. காரணம் என்ன தெரியுமா, இவ ஒரு சூனியக்காரி, இவளால ஊர் மக்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை பயங்கர ஆக்ரோஷமா பேச, இதனால ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போறாங்க. அது இதுக்கேற்றபடியே இவங்களோட மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, அடுத்தடுத்த வாரங்கள்ல இறந்து போக ஊர் மக்கள் எல்லாருமே அவளாலதான் இது நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஊர் தலைவர் சொன்ன மாதிரி அவ ஒரு சூனியக்காரி தான் போல அப்படின்ற மாதிரி இவங்க மேல ஒரு பேட் இமேஜினேஷனோட இவங்களை பார்த்ததும் பொறுக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண இவங்களோட கணவருக்கு உடல்நல முடியாம போயிடுது. இவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்துல இருக்கும்போது இவரை டாக்டர் கிட்ட கூட்டு போய் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்களை வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா சூரியக்காரி அப்படின்ற மாதிரி பட்டம் குத்திட்டாங்க. இதனால முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இப்போ இங்க ஒரு டாக்டர் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போங்க. அவர்கிட்ட இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் சொல்லும் போது இவங்களோட ஃபேமிலி இந்த செம்பரி ஆட்டு கூட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வளர்க்குறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செம்பரி ஆட்டு மூலமா ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சு அதுதான் இவங்க இறந்து போறதுக்கான காரணமா இருந்திருக்கும். நீங்க உங்களோட கணவரை வேகமா பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க அப்படின்னா காப்பாத்திடலான்னு சொல்ல இவங்க அதை கேட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு தன்னோட தங்கச்சியோட கைகள் இருக்கு இல்லையா, அதை வருடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பாட்சாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமே அதை எடுத்துக்கிட்டு வெளியில இருக்க ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறாங்க. இவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க, இதுக்கான காரணம் என்ன, உங்க ஊர் தலைவர் தான். அவர் மனசு வச்சிருந்தாரு அப்படின்னா இது பொண்ணு வராமலே பண்ணிருக்கலாம், ஆனா வர வச்சு சாகரிச்சிட்டார். இதுல இருந்தே தெரிய வேணாமா உங்களோட ஊர் தலைவருக்கு ஒண்ணு அப்படின்னா நீங்க எல்லாருமே அவருக்கு பலியாடுகள் தான், புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இதுல இருக்க அதாவது அந்த கிராமத்து கூட்டத்துல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல பட்டுன்னு ஊர் தலைவர் டென்ஷன் ஆயிட்டு அவரை போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் அமைதி ஆயிடுறாங்க. அவ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது போல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் சொல்ற வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு சிகிச்சை. அவரோட மனைவியை தூக்கிட்டு வந்து, எப்பா டாக்டர் கொஞ்சம் வெளியே வர முடியுமா, நீ என்ன சொன்னாலும் ட்ரீட் பண்ண நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் கடைசியா ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கோன்னு சொல்ல இவர் வெளியே வந்து பாக்குறாரு. தன்னோட மனைவியோட கழுத்துல கத்தி ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டாரு. என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஹீரோயின் முத கொண்டு ஹீரோயின் கூட இருந்தவங்க வரைக்கும் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு தன்னோட மனைவியை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நின்றுகிட்டே இருக்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இதுக்காக தானப்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களோட சேர்ந்து அந்த ஊர் தலைவர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, சுத்தி முத்தி ஆளுங்க நெருங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால கிட்ட வராதிங்க, கிட்ட வந்தீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு ஃபயர் பண்ற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே திரும்பி பார்க்க அங்க வந்திருக்கிறது அந்த ஊரை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவர் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹீரோயினோட போன்ல சுத்தமா சார்ஜே இருக்காது, 1% தான். ஆனா அந்த சமயம் பார்த்து லாயர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மனுஷன் உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தனக்கு தெரிஞ்ச போலீஸ் வட்டாரங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா இன்டர் கனெக்ட் ஆகி இந்த ஊர் வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது எக்ஸாக்டா யாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மட்டும் அந்த மைண்ட் செட்டோட தான் இங்க வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா
அப்படி ஒரு சம்பவம். சோ போலீஸ் கன்னோட வந்ததால மக்கள் எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. இதை சாதகமா பயன்படுத்தின ஹீரோயின் அங்க இருக்க எல்லாத்தையுமே மறுபடியும் உள்ள கொண்டு போயிடுறாங்க. போலீஸ்காரர் வெளியே நின்னுகிட்டே இருக்கும்போது ஊர் தலைவர் இதை பார்த்து யாரா பயப்படுவா, நீ இதுல எத்தனை புல்லட் வச்சிருக்க, அங்க இங்க எத்தனை பேர் தெரியுமா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரரே பயமுறுத்திட்டு போலீஸ்காரர் பலார்னு ஒரு ஆறு அரைஞ்சிட்டு, இந்த ஊர் பிரச்சனையில தலையிடாம இருந்த அப்படின்னா நீ இங்க இருக்கலாம், அப்படி இல்லன்னு வையா இந்த ஊர் மக்களால நீ சாகடிக்கப்படுவடா அப்படின்ற மாதிரி பகிரங்கமா மிரட்ட இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம அமைதியா அப்படியே நிக்கிறார். அண்ட் கட் பண்ண உள்ள காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி அந்த நிலைமையில பார்த்ததும் இவர் இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் மேல பாஷாவுக்கு ஒரு கோபம். எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் லிட்டரலி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. என்னோட மனைவிக்கு எதுவும் ஆகாது இல்ல, அவங்கள நம்ம காப்பாத்திடலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பாஷா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோனோட தங்கச்சி பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. லீவ் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல கான்டாக்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களா. சோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் இவங்களை பாத்துட்டாங்க. வெளியே வர வேணாம்னு சொல்லி நீ வந்திருக்கல, இந்த சூரியக்காரியால இன்னும் எத்தனை பேரையா சாவ போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஊர் தலைவர் இருக்கா இல்லையா, அவன் இவங்க கிட்ட போறான். ரத்த வெள்ளத்துல இவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கே நீ துணிகள் எல்லாத்தையும் கழட்டி இருந்த அப்படின்னா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காரு. இப்ப சூரியக்காரியாவே நீ சாக போறடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து நடக்கலாம் ட்ரை பண்ண இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவரும் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. சோ இவங்க அதாவது லதா லிட்டரலி உடஞ்சு போயிட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. தலையில வேற பயங்கரமான அடிபட்டு இருக்கும். அப்ப புத்தி சுவாதீனம் இல்லாம போனவங்க இன்னும் ரெக்கவர் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்க ஊர் மக்களால சூரியக்காரி அப்படின்ற மாதிரி பட்டம் கொடுத்தப்பட்ட இவங்க தெரு தெருவா அலைய ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே முகம் எல்லாம் மாறி போய் ஒரு கொடூரமான நிலைமையில சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நிலைமையில கூட இவங்களை பார்த்து பரிதாபப்படா இவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவரோட கூட இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒருத்தர் 2 பேர் இல்ல ஒரு 7-8 பேர் கிட்ட கூட்டு பலாத்காரம் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஹீரோயின் நினைச்சு பாரு. தன்னோட தங்கச்சிக்கு உதவி தேவைப்படுது, அவங்க எப்படி ஆம்புலன்ஸ் உதவியோட இங்க இருந்து கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருக்க ஊர் தலைவர் இருக்கான் இல்லையா, பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். அவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் இருக்காரு. சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா இல்லையா, இதை இப்ப யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த டாக்டரோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரே வெட்டு தலை தனியா உடம்பு தனியா போய் விழுந்துருது. இதை பார்த்த டாக்டரும் அங்க கூட இருக்கிறவங்களும் ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசல, அமைதியா இந்த விஷயங்கள் எல்லாமே வார்த்தைகளே இல்லாம அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பயத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இன்னொரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த லேடி பைத்தியமாக்கப்பட்டு சூரியக்காரி அப்படின்ற மாதிரி பட்டம் குத்தப்பட்டு ஊருக்குள்ள சுத்த விடப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களோட வளர்ப்பு ஆடுகள் எல்லாத்தையும் இவங்க தூக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட இடம்லாம் இருக்கும் இல்லையா அதையும் இந்த ஊர் தலைவர் தூக்கிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா இவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை வச்சு ஊருக்குள்ள நிறைய ஆடு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆட்டு அந்த முடி இருக்கு அது எல்லாத்தையும் விற்கிறது தான் அங்க பெரிய தொழிலா இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே பணம் கொடுத்து ஆட்டை வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்கள் அப்படியே ஸ்மூத்தா போக்கிட்டே இருக்கு. ஊர் மக்கள் திடீர்னு இறக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆடு மூலமா வைரஸ் பரவுதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஊர் மக்கள் எங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே அந்த சூனியக்காரி தான் காரணம். அவன் இருக்கிறதால தான் நம்ம குழந்தைகளை ஒருத்தரையா நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு உயிர் இந்த ஊருக்குள்ள போகக்கூடாது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அந்த சூனியக்காரியை நம்ம பலி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அப்படி சீண்டி இந்த வேலைகளை பண்ண இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பிளாஷ்பேக்ல நடந்த விஷயங்களா இருக்கும். இப்போ அப்படி பிரசன்ட் போகுது. அந்த டாக்டரோட மனைவியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஸ்டன்ல இவங்க இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா ஊர் தலைவரோட பையன், அவன் கட்டை எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு அங்க இருக்க எல்லாரையும் தாக்கி தன்னோட அப்பா கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டே இருக்கு. வெளியில இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிக்கிறான். ஊர் தலைவரும் அவர் அங்க இருக்க எல்லாரையும் கொள்ளுடா ஒருத்தனையும் விடாதடா அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயின் தன்னோட அம்மா சொன்ன விஷயத்த ஒன்னத்தை நினைச்சு பாக்குறாங்க. எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நம்ம தைரியமா நின்னோம் அப்படின்னா அவன் சின்ன எறும்பு மாதிரி தான் தெரியுமா அப்படின்றது அது. சோ இத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எதிரில இருக்க அந்த நபர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுல பல அடிகளை வாங்கினாலும் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பெண்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. இவரை போட்டு பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கு.
ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நபர் அடி வாங்கிட்டாரு. ஹீரோயின் ஒரு பெரிய பூச்சாடி மாதிரி இருக்கும், அதை தூக்கி அடிக்கலாரு போக வெளியில இருந்து ஊர் தலைவர் கத்த ஆரம்பிக்கிறாரு, அவரை விட்டுடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இவங்க இவரை விடுறதா தெரியல, கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்க பாதி பேரை இவர் கொன்னுட்டாரு. பாஷா இருக்கா இல்லையா, அவரையும் கழுத்து அறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இதனால கோவத்தோட உச்சகட்டத்துல இருக்க இவங்க இவனை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சாகடிக்கலான்னு போக அப்பதான் போலீஸ்காரர் அங்க ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் தானே சார் வேணும்னு கேட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல எல்லாரையும் உங்க ஆளுங்களே போட்டுருங்க, ஆம்புலன்ஸை வச்சு அவங்கள வெளியே வர வச்சுட்டா போச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருமே சார்னு சொல்ல உடனே ஊர் தலைவரோ உனக்கு தேவையானதை நான் பண்ணி தரேன், நீ கேட்ட ஆம்புலன்ஸ் உனக்கு வரும்னு சொல்ல இவங்க இப்பயும் பாத்தீங்கன்னா சம்மதிக்கிறதா தெரியல. நீ ஒன்னு பண்ணு, எல்லாரும் முன்னாடியும் காலில் விழுந்து இதை மன்னிப்பு கேட்டுட்டு சொல்லுன்னு சொல்ல இவ தயங்குறாரு. சரி பையனுக்காக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸோட உன்னை வச்சு கொளுத்துறண்டி அப்படின்ற மாதிரி வஞ்சத்தோட அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஏத்திட்டு அந்த நபரையும் பிடிச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸ்குள்ள ஏறி உட்காரும் போது அங்கதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் காத்துக்கிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்களோட கழுத்துல கத்தி வைக்க அந்த ஊர் தலைவரோட பையன் அங்கிருந்து ரிலீஸ் ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர் தலைவரை மாட்டினீங்களாடி, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, எங்க ஊர்ல இருந்து உன்னால உயிரோட போக முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் ஃபுல்லா தீயிட்டு அவங்கள கருகி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி பத்த வைக்கலாரு போக அந்த சமயம் பார்த்து பத்த வைக்க போற நபரை தூரத்துல இருந்து யாரோ சுடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி அந்த லோக்கல் போலீஸ் அமைச்சு வச்சிருப்பாங்க, சீனியர் போலீஸ் ஆபீசர், அவங்க கண்ணோட நிறைய ஆளுங்களோட அங்க என்டர் ஆயிருப்பாங்க. இந்த வேலையை பார்த்தது அந்த லோக்கல் போலீஸா தான் இருக்கும். ஏன்னா அடி வாங்கிட்டார் இல்லையா, பயங்கர டென்ஷன்ல இருந்திருப்பாரு. யாருக்கும் தெரியாம மேம் நீங்க பயங்கர பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு, மனுஷன் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க, நீங்க பெரிய போர்ஸோட வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ இந்த மனுஷன் தான் பண்ணா அப்படின்றது ரிவீல் ஆகி முடிக்க திரும்பி ஊர் தலைவருக்கு ஒரு அடி கொடுத்துட்டு நாங்க போலீஸ்காரங்கப்பா அதை நீ மறந்துட்டேன்னு ஒரு கேவலமான பார்வை பார்த்த பாத்தியா, அங்கதான் என்னோட ஈகோ டச் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் கைது பண்ணி கூட்டு போக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஊர் தலைவர் சாகல அப்படின்ற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இதனால அந்த லோக்கல் போலீஸ்காரர் கிட்ட போறாங்க, என்னோட இடத்துல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க அவனை உயிரோட விட்டுருப்பீங்களான்னு கேட்க இந்த மனுஷன் யோசிக்க அவனோட கண் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க அவங்க சுடணும்னு போகும்போது ஊர் தலைவர் வேற ஒரு நபரால குத்தி கொலைவனப்படுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் யாருன்னா அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டா அப்படின்ற வெஞ்சன்ஸோட இருந்த இந்த டாக்டர் பழிக்கு பழி வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி காமிக்க மத்தவங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. அண்ட் ஹீரோயினும் ஆம்புலன்ஸ்ல தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உனக்கு எல்லாமா நான் இருக்கமா அப்படின்ற மாதிரி கையை கொடுத்து போய்கிட்டே இருக்கு. அவங்களும் தன்னோட இறந்து போன அம்மாவே கண் முன்னாடி இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே காட்டுனா இந்த சமுதாயத்துல வீச் அப்படின்ற மாதிரி, அதாவது சூனியக்காரிகள் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய மக்கள் கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. அண்ட் டைனி அப்படின்ற மாதிரி அந்த சீரியஸ்க்கு பேர் வச்சிருப்பாங்களே, டைனி அப்படின்னாலும் விச் அப்படின்றது அர்த்தம். சோ இந்த சூரியக்காரி அப்படின்ற சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.